9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே உங்கள் வழக்குகள் விசாரிக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுடைய நியாயங்கள் விசாரிக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுடைய காரியங்கள் விசாரிக்கப்படாமல் இருக்கலாம், உங்களை யாரும் விசாரிக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சேனைகளின் கர்த்தராலே நீ விசாரிக்கப்படுவாய். உங்களை விசாரிக்கிற, உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிப்பேன். நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை உண்டாக்கின தேவன் நான் இருக்கிறேன், உன்னை அழைத்த தேவன் நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைப்பேன், உன் கவலைகளை மாற்றுவேன், உன்னுடைய காரியங்களை என் கையில் எடுத்து நான் விசாரிக்க போகிறேன். ஒருவேளை தேற்றரவற்ற நிலையிலே நீங்கள் இருக்கலாம், யாருமே உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். உங்களுடைய பலவீனத்துல, உங்க கஷ்டத்துல, உங்க இயலாமையில, உங்களுடைய நெருக்குதலினான சூழ்நிலையில நீங்கள் மிகவும் சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கலாம். எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, தேவன் நிச்சயமாய் உங்களை விசாரிப்பார். ஒருவேளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நித்தம் நித்தம் உங்களை அழ வைத்து கொண்டிருக்கலாம். உடைய சரீரத்திலே போராடி கொண்டிருக்கிற பலகீனங்கள் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, என்னை யாரும் தேற்றிட யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஆண்டவர் என்னை தேற்ற மாட்டாரா? ஒரு வார்த்தை கொடுத்து என் இருதயத்தின் காயங்களை ஆற்ற மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், உன் வழக்குகளிலிருந்து உனக்கு விடுதலை தருவார், உன் பலவீனத்தை மாற்றுவார், உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் இழந்ததை எல்லாம் ஆண்டவர் திரும்ப தந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவா என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல சொந்து போய் இருக்கிறாங்களோ, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களை ஆண்டவரை விசாரித்து அவருடைய வழக்குகளிலிருந்து, அவருடைய காரியத்திலிருந்து அவங்களை ஆண்டவரை விடுதலையாக்கும். ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்யும். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து சொந்து போய் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட அவருடைய சோர்வுகளை ஜெயமாய் மாற்றிக்கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.